அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல் மே மாதம் 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபராசியில் குரு பகவானும், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா தடைகள் அனைத்தையும் எதிர்நீச்சல் அடித்து தவிடுபடியாக்கும் யோகம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். இந்த வார கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது, முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 1ஆம் தேதி வரை மேச ராசியிலும், 1ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியிலும் சஞ்சரிக்க இருக்காரு. இப்படி முழு சுப கிரகமான குருவினுடைய பெயர்ச்சி நடைபெறுவதால் அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதிலும் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில சிம்மம், துலாம், தனுசு ஆகிய ராசிகளை பார்க்கிறாருங்க. இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில கன்னி, விருச்சகம், மகரம் ஆகிய ராசிகளை குரு தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே பல்வேறு இடங்கள் வலுப்படுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதற்கு முழு சுப கிரகமான குரு பகவான் பக்க உறுதுணையாக செயல்பட இருக்காருங்க. முதலும் முடிவுமான சூரியன் தனது உச்ச ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இதன் காரணமாக இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த அனைத்து காரியங்களும் துரிதமாக நடைபெறுங்க. அதே போல ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. உஷ்ண கிரகமான சூரியன் வலுப்பெற்றிருப்பதால் உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் குறையுங்க. புதிய வாய்ப்புகளும் அரசாங்க ஆதரவுகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உச்ச சூரியன் வாரி வழங்க இருக்கிறாரு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உச்ச பெற்ற சூரியனுடனும் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு. உச்சம் பெற்ற சூரியனுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால இந்த தருணங்கள்ல பல்வேறு பணிகளை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. ஏனென்றால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்க இருக்குதுங்க. எனவே பல பணிகள்ல இந்த வாரத்துல சிறப்பாக செய்து முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகுங்க. கலைத்துறை மற்றும் அரசியல் துறைகள்ல உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பொறுப்புகளும் நிறைந்த வாய்ப்புகளையும் கிடைக்கக்கூடிய யோகத்தை சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய சஞ்சாரம் தெளிவுபடுத்துதுங்க. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைக்குங்க. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது. பூமிகாரகன், மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராகுவுடன் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கிறாரு. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் ஆகிய 3 கிரகங்களும் இணைந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியை வழிபடுத்தக்கூடிய வகையில் அமைந்திருப்பதால் புதிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வாரத்தில் அதிகம் உண்டுங்க. ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை விட்டு விலகி வந்திருப்பதே முன்னேற்றத்திற்கு ஒரு சிறந்த பலனா அமைய இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சிக்கல், சனி பகவானை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவோடு வந்து இணைந்திருக்கிறாரு. சனியை ஒப்பிடுகையில் ராகுவினுடைய சேர்க்கை பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கை தேவை என்பதை புதனுடைய நீச்ச சஞ்சார நிலை அறிவுறுத்துதுங்க. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது புதனுடைய ஆட்சி வீடான கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாரு. இதனால்
பல தடைகள்கள் நீங்குவதற்கான யோகம் உண்டு. ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கன்னிராசியில் சஞ்சரிக்கும் கேதுவினுடைய நிலை உறுதி அளிக்குதுங்க. ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பாதையில் பாதி தூரத்தை கடந்துவிட இருக்கக்கூடிய இந்த நிலையில எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. நிச்சயமாக இந்த காலகட்டங்கள்ல பல தடைகள்கள் விலக இருக்குது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் சாதகமாக வலம் வருகிறாரு. சந்திரனுடைய அமைப்பின் காரணமாக எடுக்கக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றியும் பல நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய இந்த நிலையினால எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடை இல்லாமல் சிறந்த முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. மிகவும் வலிமை வாய்ந்த, நீதி தவறாத, நடுநிலை வாய்ந்த கிரகமான சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் தனித்து சஞ்சரிக்கிறாரு. ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல குடம்குடமாய் நன்மைகளை வாரி வழங்குவார் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குருவினால் ஏற்படக்கூடிய மாறுதல்களும் என அனைத்துமே தனது வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமங்களை அனைத்தையும் எதிர்நீச்சல் அடித்து வெற்றிகரமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுதுங்க. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை சனி பகவான் கொடுக்க இருக்காருங்க. இப்படி நவகிரகங்களுடைய அமைப்பு இருக்க இந்த வாரம் சாதகமான நன்மை நிறைந்த நிகழ்வுகள் என்ன, சாதகமற்ற நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைய இருக்கு என்பதை விரிவா பார்க்கலாம். இவ்வளவு மேன்மைகள் நிறைந்த இந்த வாரத்துல மேசராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பஞ்சமாதிபதி சூரியன் ராசிக்குள் குருவோடு இணைந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருப்பதால மிக நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. இதுவரை செவ்வாய் சனி கடுமையான சில பலன்களை தந்து கொண்டிருந்தாரு. செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வார இறுதியில் மாறுகிறாருங்க. புதன் வக்ர நிவர்த்தி ஆவதோடு நீச்ச பங்கமும் பெறுகிறாரு. எனவே வாழ்வில் புதிய வசந்தம் பிறக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேசராசினியர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் சலுகைகள், பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதோடு மிக விரைவில் ஜென்ம குரு விலகி தன குடும்பஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க. அதனால் அவரால் இருந்த சிரமங்கள் குறைய போகிற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 12 இருப்பதால் நல்ல யோகம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது. தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க. அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் இந்த வாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுங்க. ஏன்னா 12 ராகு இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாங்க. சற்று கவனக்குறைவாக இருந்தாலும் நஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தொழிலில் எச்சரிக்கை மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயலாற்றுவது மிக மிக நல்லது. மூத்த சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அதே போல இந்த வாரத்துல தேவையற்ற பிரயாணங்களும் அலைக்கழிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவை தாமதப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, துர்க்கையை வழிபட தொல்லைகள் அகலுங்க. முருக வழிபாடும் உங்களுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்யுங்க. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.